ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரிலே நாம் இன்று பார்க்க இருக்கும் வாக்கியம், அவன் உரைக்கப் பெற்றேனோ திருக்கட்சியாரை போல. இது திருக்கட்சி நம்பிகள் பற்றிய வைபவம். ஒரு சாமானிய பாமர பெண்ணாக காட்சியளிக்கக்கூடிய இந்த திருக்கோளூரை சேர்ந்த இந்த பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து பல வாக்கியங்களை முன்வைக்கிறார். அது எல்லாமே ரொம்ப மிகப்பெரிய வைணவ தத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இன்று நாம் பார்க்க இருக்கும் வாக்கியம்தான் இந்த திருக்கட்சி நம்பிகளுடைய வைபவத்தை குறிப்பிடுகின்ற இந்த வாக்கியம். திருக்கட்சி நம்பிகள் நம்முடைய காஞ்சிபுரத்தை ஊராக கொண்டு வாழ்ந்து வந்தவர். அவர் ஒரு சகோதரர்களோடு பிறந்து அந்த ஊரிலே ஒரு செல்வந்தருக்கு மகனாக பிறந்து வாழ்ந்து வந்தவர். அவருடைய தந்தை சமமாக தன்னுடைய சொத்தை எல்லாம் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருக்கும் பிரித்து கொடுத்திருந்தார். திருக்கட்சி நம்பி அவர்களுக்கு சின்ன இளம் பிராயத்திலிருந்தே எம்பெருமான் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது. அவர் ஆளவந்தாருடைய சிஷ்யர், நாதமுனிகளுடைய பேரனான ஆளவந்தார் அவருடைய சிஷ்யராக அறியப்பட்டவர். ஆளவந்தாருக்கு நீண்ட நெடுகாலம் அவர் தொண்டு செய்திருந்தார். ஆளவந்தாருடைய மிகப்பெரிய சிஷ்யரான பெரிய நம்பிகள் அவர்களுக்கும் இவர் தொண்டு பல காலம் செய்திருக்கிறார் இந்த திருக்கட்சி நம்பிகள். அப்படி இவர் திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சியிலே வாழ்ந்து வந்த காலத்தில் இவங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே கிடைத்த செல்வத்தை வைத்து கொண்டு மேலும் விருத்தி பண்ணி நிறைய தொழிலெல்லாம் செய்து அதை நல்ல பன்மடங்காக பெருக்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். திருக்கட்சி நம்பிக்கோ முழு வைணவனான ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எப்பொழுதுமே ஆலயங்களுக்காக செலவழிக்கதும் மட்டுமல்லாமல் வைணவ அடியார்களுக்கு ததியாராதனை செய்கிறது, அவர்களை பாதுகாக்கிறதுக்காக செலவழிக்கிறது, வைணவ சித்தாந்தத்தை பரப்புறதுக்காக செலவழிக்கிறதுன்னு தன்னுடைய செல்வத்தை எல்லாம் செலவழித்து கொண்டு வந்தார். ஒரு நாள் அவருடைய தந்தை நாம் கொடுத்த செல்வத்தை நம்முடைய மக்கள் எப்படி பெருக்கி வாழ்ந்து வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கறதுக்காக அவருடைய இல்லங்களுக்கெல்லாம் வந்தார். திருக்கட்சி நம்பிகளுடைய சகோதரர்களுடைய இல்லத்துக்கெல்லாம் போனார். எல்லாருமே இன்னும் பன்மடங்காக பெருக்கி ரொம்ப செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. திருக்கட்சி நம்பிகளுடைய இல்லத்துக்கு வந்தார். அவர் பரம வைணவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். செல்வத்துக்கான சுவடே இல்லை. ஏன்னா கிடைக்கிற செல்வத்தை எல்லாத்தையுமே அவர் அற வழியில் செலவழிச்சென்றிருந்தார். உடனே தந்தையார் மகனிடம் கேட்கிறார், அப்பா, நான் கொடுத்த செல்வமெல்லாம் எப்படி இருக்குது? ஏதாவது பெருக்கி இருக்கியா? வேற எங்கேயாவது வைத்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு திருக்கட்சி நம்பிகள் சொல்லார், நான் பன்மடங்காக பெருக்கி வைத்திருக்கிறேன் தந்தையே. நம்முடைய மற்றும் ஒரு வாழ்க்கைக்காக அதற்காக சேர்த்து வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இந்த வாழ்க்கையெல்லாம் நாம் போய் சேர வேண்டிய எம்பெருமானுடைய அந்த திருவடி பந்தத்துக்காக அவர் செய்திருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளாகவே அதை கொண்டிருந்தார். இந்த திருக்கட்சி நம்பிகள் தன்னுடைய நந்தவனத்தை பராமரித்து கொண்டு வந்திருந்தார். அந்த நந்தவன பணி முடிந்ததும் அவர் பெருமாளும் தாயாரும் பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் எழுந்தி அருளியிருக்க அந்த மண்டபத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆலவட்டம் வீசுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். ஆலவட்டம்ங்கிறது விசிறி, பெரிய வைணவ சின்னங்கள், அதாவது திருமணும் சங்கு சக்கரமும் இட்ட பெரிய விசிறியாக இருக்கும். அந்த விசிறியை கொண்டு எம்பெருமானுக்கு விசிறி அப்படியே அந்த திருப்பணி செய்வதற்கு ஆலவட்டம் வீசுவது அப்படின்னு பெயர். அந்த ஆலவட்டம் வீசும் திருப்பணியை இந்த திருக்கட்சி நம்பிகள் செவ்வனே செய்து வந்தார். இப்படி எம்பெருமானுக்கு பக்கத்துலேயே இருந்து இந்த சேவை செஞ்சுட்டு வந்ததுனால எம்பெருமானுக்கும் அவருக்குமான நெருக்கம் அதிகமானது. எம்பெருமானோடு பேசுகின்ற பாக்கியம் கூட அவருக்கு கிடைத்தது. இந்த கட்சிக்கு பக்கத்து ஊர் கூரம். இந்த கூரத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இந்த செல்வந்தர் அவருடைய வீட்டினுடைய வாயில் கதவில் மணிகள்லாம் பொருத்தியிருந்தார். இந்த மணி எதுக்காக அப்படின்னா, காலையில் பொழுது புலர்ந்ததும் இந்த கதவை திறப்பார்கள். அப்படி அந்த திறக்கும் பொழுது அந்த மணி சத்தம் ஊரெல்லாம் கேட்கும். அப்போது முதல் அந்த வீட்டில் தான தர்மம் நடக்கும், உணவு அப்படியே வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மணி சத்தம் கேட்டதுலேருந்து யார் வேணாலும் அந்த வீட்டுக்கு வரலாம்
அப்படிங்கிறத ஒரு சின்னமாகவே இருந்தது. அதே போல் இரவு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கதவுலேருந்து மணி வரும். அப்படின்னா அதோட அன்றைய பொழுது முடிந்தது அப்படின்னு சொல்லி அப்படி கதவு நிறைய மணிகளாக போட்டிருந்தார். இது வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு சின்னமாக ஒலித்து கொண்டிருந்தது. ஒரு முறை ஒரு வைபவத்தில் விழாவில் பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் திருத்தாயாருமாக மண்டபத்தில் ஏறி அவர்களுக்கு அன்றைய இரவு பூஜையெல்லாம் முடிந்து திருக்கச்சி நம்பிகள் ஆலவட்டம் வீசி கொண்டிருக்கிறார். அப்போ திடீர்னு வந்து ஒரு மணி சத்தம் கேட்டது. இந்த மணி சத்தம் கேட்ட உடனே எம்பெருமான் தாயார் வந்து திடுக்கிட்டு எழுந்திருக்கிறார். பேரருளாளன் திருக்கச்சி நம்பிகளிடம் கேட்கிறார், அப்பா இந்த மணி ஓசை கேட்கிறதே இது என்னன்னு. அப்போ திருக்கச்சி நம்பிகள் இந்த செல்வந்தர் செய்கின்ற அந்த பெருந்தனத்தவர் செய்கின்ற அந்த அறப்பணிகள் குறித்தும் அவர் எப்படி மக்களுக்கெல்லாம் உணவெல்லாம் வாரி வழங்குகிறார். இந்த சின்னம் வந்து பெருமாளுக்கு அந்த பக்தர்கள் வரும்போது அவர்களுக்கு கேட்பதற்காக ஒலிக்கப்படுறது. இப்போ அவருடைய நடை கதவு சாத்தப்பட்டிருக்கு, அதனால்தான் இந்த ஒலி கேட்டதுன்னு பெருமாளும் கேட்டு மகிழ்ந்தார். பின்னர் திருக்கச்சி நம்பிகள் இந்த செய்தியை ஊராரிடமும் அந்த கூரத்தை சேர்ந்த அந்த செல்வந்தரிடமும் சொன்னதும் அதை கேட்டதுமே அவருக்கு வந்து ஒரு திடுக்குன்னு ஆச்சு. பெருமாளும் தாயாரும் நித்திய பூஜை முடிந்து இரவு எல்லா பூஜையும் முடிந்து ஆலவட்டம் மிசிறி அவர்களுடைய பள்ளியறை பூஜை நடக்கிற சமயத்தில் நம்மளுடைய மணி கேட்டு தாயார் திடுக்கிட்டு இருக்கிறாருன்னா இது ரொம்ப தப்பாச்சே, இப்படி இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு தன்னுடைய கதவுல உள்ள மணி எல்லாத்தையும் கழட்டி விட்டார். இவர் மிகப்பெரிய வைணவர் ஆனார் அப்படிங்கிறத மேலும் ஒரு வாக்கியம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கூரத்தை சேர்ந்தவரை விட்டுடுவோம், நம்ம திருக்கச்சி நம்பிக்கிட்டே வருவோம். அப்படி திருக்கச்சி நம்பிகள் பேரொருளாளனோட பேசக்கூடிய அளவுக்கு மிகவும் நெருக்கமுடையவர். அப்படிப்பட்ட நெருக்கத்தின் ஒரு இதாகத்தான் ராமானுஜர் அங்கு வாழ்ந்து வந்த காலத்தில் திருக்கச்சி நம்பிகள் மீது அதிகமான மரியாதை கொண்டிருந்தவர், தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தார். திருக்கச்சி நம்பிகளிடம் பல விளக்கங்கள் கேட்டு உரையாடக்கூடியவர் ராமானுஜர். ஆனால் திருக்கச்சி நம்பிகள் அவருக்கு குருவாக இருக்க மறுத்துவிட்டார். நீங்கள் வந்து அந்தணர் குலத்தில் பிறந்தவர், நான் அப்படி இல்லை, உங்களுக்கு நான் குருவாக இருக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு. ஆனால் ராமானுஜர் அப்படித்தான் அவரை கருதி இருந்தார். அப்படி இருக்கின்ற ஒரு நாளில் அவரை தன்னுடைய வீட்டுக்கு உணவு இருந்த தத்யாராதனைக்கு அழைத்தார் ராமானுஜர். திருக்கச்சி நம்பிகளும் நான் வரேன், அமுதம் செய்ய வர வேண்டும்னு கேட்க அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ வீட்டில் வந்து சொல்லவும் ராமானுஜருடைய துணைவியார் சரி இதுக்கான உணவெல்லாம் தயார் பண்ணுறேன் அப்படின்னு தயார் பண்ணியிருந்தாங்க. அப்படி தயார் பண்ணி உணவெல்லாம் தயாரான நிலையில் இன்னும் திருக்கச்சி நம்பியை காணும். அப்போ ராமானுஜர் நான் போய் அவரை தேடிண்டு வரேன், திருக்கச்சி நம்பியை பார்த்து அழைச்சின்னு வரேன் அப்படின்னு போகிறார். ராமானுஜர் அப்படி தேடி ஒரு வழியாக திருக்கச்சி நம்பிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்க்க போகிறார். அதுக்குள்ளே திருக்கச்சி நம்பிகள் வேறொரு மார்க்கம் வழியாக ராமானுஜர் வீட்டுக்கே எழுந்தருளி விடுகிறார். ராமானுஜருடைய மனைவியும் அவரை அழைத்து அவருக்கு நல்ல இலையெல்லாம் இட்டு அமுதெல்லாம் செய்கிறார். அவர் வந்து அது எல்லாத்தையும் சாதித்ததெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக வேறு ஒரு வேலையும் இருக்குது, அதனால் உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட விடை பெற்றுக்கொண்டு அவர் கிளம்பி போய்விடுகிறார். எங்கெங்கெல்லாமோ தேடி ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளை வேறு எங்கேயுமே காணுமே அப்படின்னு ஒவ்வொரு இடமா தேடி கடைசியில் யாரோ அவர் உங்கள் இல்லத்துக்கு தான் போயிருக்காருன்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு ராமானுஜர் வரார். வரும்பொழுது அவருடைய மனைவி அங்கே நீராடி புது உடை உடுத்தி மீண்டும் தளிகை செய்து கொண்டிருக்கிறத பார்க்குறார். வீடெல்லாம் அலம்பி தொடச்சி புதுசாக இருக்குது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறார். அப்போது ராமானுஜருடைய மனைவிக்கு திருக்கச்சி நம்பிகள் வந்து வேறு ஒரு இனத்தை சார்ந்தவர், அவர் சாப்பிட்ட உணவு அப்படிங்கிறது சேஷம், அதனால வீடையெல்லாம் கழுவி சுத்தம் செய்து தானும் நீராடி தன்னுடைய கணவர் சாப்பிடுவதற்காக ராமானுஜர் சாப்பிடுவதற்காக புதுசாக தளிகை பண்ணி கொண்டிருந்தார். இதை கேட்ட உடனே ராமானுஜருக்கு ரொம்ப மன வருத்தம் ஏற்பட்டது. திருக்கச்சி நம்பிகள் சாப்பிட்ட அந்த அமுதத்தை தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு நான் காத்திருந்தேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு, அதை கிடைக்காம பண்ணிட்டியேன்னு தன்னுடைய மனைவி மேலே ரொம்ப கோபப்பட்டார். இதுதான் அன்று அவருடைய மனைவியை அவருடைய தந்தை வீட்டுக்கு போகும்படி பணித்தார். இதன் பின்னராக ராமானுஜர் துறவு பூண்டுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இருந்தது. திருக்கச்சி நம்பிகளுக்கும் ராமானுஜருக்குமான இணக்கமும் அவ்வளவு உயர்வானது.
எவ்வளோ உயர்வானது என்றால், அவர் துறவறம் பூண்ட பிறகு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பேரருளாளன் நான் என்ன நினைக்கிறான் அப்படின்னு ராமானுஜர் திருக்கச்சி நம்பியைத்தான் போய் கேட்க சொல்கிறார். திருக்கச்சி நம்பிகள் தான் பேரருளாளன்ட்ட கேட்டு அந்த 6 வாக்கியங்களையும் பெற்று தருகிறார். அப்படி பேரருளாளனுடன் உரையாடுகின்ற பெரும் பேறு பெற்றவர் திருக்கச்சி நம்பிகள். அதைத்தான் இங்கே நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார்.